வணக்கம் நண்பர்களே, கதைக்களம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கதை கேட்போம், காலத்தை வெல்வோம் என்று நாம எந்த கதை பார்க்க போறோம்னா, நண்பேண்டா நட்பு. கதைக்குள்ள போவோமா? ஹலோ சந்தோஷ், என்னடா 2 நாளா ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே மாட்ற என்று வழியில் சென்று கொண்டிருந்த ஆகாஷை பார்த்து கேட்டான் சந்தோஷ். சந்தோஷ், இல்லடா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்டா, அதனால தான்டா ஃபோன் எடுக்க முடியல. இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள், கல்லூரி வரையில். சரி சந்தோஷ், ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகலையா? டேய், நான் என்ன கூலி வேலையை செய்கிறேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்டா. ஆமாம், நீ ஏன் வேலைக்கு போகல? ஏன்னா நீ தாண்டா கூலி வேலை செய்கிற. இல்லை சந்தோஷ், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வேலைக்கு போகல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னடா ஆச்சு என்று சந்தோஷ் கேட்க, ஒன்றும் இல்லைடா, அப்பாவுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டான்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா. அதுதான் ஆஸ்பத்திரி கையமாக அலைஞ்சுன்னு இருக்கிறேன். எழுதி கொடுத்துருக்குறேன், கிட்னி கிடைச்சா பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட ரத்தம் பி பாசிட்டிவ், என்னோட ரத்தம் பி பாசிட்டிவ் தான்டா. என் கிட்னியை எடுத்துக்கலான்னு பார்த்தா இந்த போதை பழக்கத்தால் என் கிட்னி நல்லா நின்றுட்டாங்க. அம்மாவுக்கு பிபி சுகர், அதனால் அவங்க கிட்னியும் எங்கள் அப்பாவுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே புரியலடா. அதனால தான் உறவுக்காரங்கிட்ட கேட்டுன்னு வரேன்டா. ஓஹோ, அப்படியா? சரி, நான் ஏதாவது ட்ரெயின் பண்ணுறேன்டா. சந்தோஷ், கவலைப்படாதடா, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. இப்போ 3 நாளாக உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலடா என்று சந்தோஷ் சொல்ல, ஆமாண்டா, நானும் உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி நீ மன கஷ்டப்படுவேன்னு தான் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். சாரிடா என்று அவன் சொல்ல, இருவரும் அவர்களை ஒரு கட்டி அணைத்து கொண்டு, கவலைப்படாத சந்தோஷ் என்று இவன் சொல்ல, ஏய், கவலைப்பட வேண்டியது நீடா, உங்க அப்பா வேண்டா கஷ்டப்படுறாரு. ஆனா நீ என்ன கவலைப்படாதுன்னு சொல்றியடா? எந்த விதத்துலடா நியாயம்? ஏய், நீ என் நண்பன்டா, என் கஷ்டம் உன் கஷ்டம்னு தெரியாதாடா? ஏய், இருந்தாலும் என்னை விட அதிகமான கஷ்டம் உனக்கு தாண்டா, நீ கவலைப்படாமல் இரு என்று அவன் சந்தோஷ் சொல்ல, இருவரும் ஒருவருக்கொருவர் ஆசுவாசப்படுத்தி கொண்டு, சரிடா ஆகாஷ், நான் அப்புறம் பார்க்குறேன் என்று அவன் சென்று விடுகிறான். ஆகாஷ் மீண்டும் வந்த வேலை முடிந்து வீட்டுக்கு செல்கிறான். அங்கே தாய் கதறி கொண்டிருக்கிறார். அப்பா அப்பா, அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சுப்பா, உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? சரி வாமா என்று உடனே ஒரு ஆட்டோவை வர சொல்லி அப்பாவை ஏற்றி கொண்டு மருத்துவமனை சென்று விடுகிறான். ஏம்பா தம்பி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க என்று டாக்டர் கேட்க, ஆகாஷ், நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், சீக்கிரம் உங்கள் உறவினர் யாராக இருந்தால் கிட்னி கொடுப்பாங்களான்னு. நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படிப்பா? ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துருச்சுப்பா, உடனே உங்கள் அப்பாவுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு எதாவது வழி பண்ணுங்க என்று அவர் சொல்லி கொண்டு இருக்க, சரி டாக்டர், நான் உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் என்று ஃபோனை எடுத்து தன் உறவினருக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆளாக ஃபோன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது
அந்த ஆகாஷின் தாயாரோ, ஏப்பா என்னப்பா ஆச்சு, அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாராம், உடனே கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுமா, ஏதாவது வழி பண்ணாம்பா. அம்மா கேட்டுட்டு தாம்மா இருக்கிறேன், ஏம்மா இப்படி பேசின்னு இருக்கிற? ஏம்மா நான் ஒவ்வொரு ஆளே கேட்டுக்கிறேன், உன் உறவுக்காரங்களும் யாரும் தர முன் வர மாட்டுறாங்க, அப்பாவுடைய உறவுக்காரர் யாரும் முன் வர மாட்டுறாங்க, நான் என்னம்மா செய்யறது? ஏம்மா சொல்லுங்க என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஆஸ்பத்திரிக்கு, அந்த மருத்துவமனைக்கு தன் தங்கையை அழைத்து கொண்டு அவனுடைய நண்பன் சந்தோஷ் வருகிறான். டேய் ஆகாஷ், என்னடா இருக்கிற? இல்லைடா, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுடா, உடனே கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்யுதுன்னு அவனுக்கு புரியலடா என்று அவன் சொல்லி கொண்டு இருக்க. அப்படியா என்று சந்தோஷ் கேட்க, நீ என்னடா இங்கே என்று ஆகாஷ் கேட்க, இல்லைடா என் தங்கச்சிக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது, அதனால தான் ஆஸ்பத்திரி கூட்டின்னு வந்தேன். சரிடா, அப்பா எந்த வார்டில் தங்கியிருக்கிறாரு என்று அவன் கேட்க, அவன் வார்டை சொல்ல, உடனே அந்த வார்டை நோக்கி இவன் செல்ல, தங்கையிடம் சொல்லி, நீ சென்று மருத்துவரை பார், ஐயோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி கொண்டே அந்த வார்டை நோக்கி சென்றான். குறைந்தது ஒரு அரை மணி நேரம் இருக்கும். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவன் தாய் ஓடி வந்து, ஆகாஷ் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண ரெடி ஆயிடுச்சாம்ப்பா, ஆப்ரேஷன் தேட்டருக்கு இட்டுன்னு போகிறாங்கப்பா. என்னம்மா சொல்கிற? ஆப்ரேஷன் தேட்டருக்கு இட்டுன்னு போகிறாங்களா? ஆமாப்பா, அப்பாவுக்கு உன் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்னி கொடுக்குறத ஒத்துக்கிறானுப்பா, அவனுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மேட்ச் ஆகுதான், அதனால் அவன் ஒத்துக்கினான்பா என்று இவன் சொல்ல, இவன் ஒன்றுமே புரியாமல் திகைத்து கொண்டிருந்தான். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது. ஒரு 3 மணி நேரம் கழித்து கண் விழித்து மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தான் சந்தோஷ். அவனிடம் சென்றான் ஆகாஷ். அவன் காலை பிடித்து கதறினான். உன்னை போல் ஒரு நண்பன் கிடைத்ததற்கு நான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உறவுகள் எல்லாம் என்னை கைவிட்ட போதும் நண்பனாகிய நீ எனக்கு என் தந்தையை உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறாய், உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கதறி அழுதான். ஆபரேஷன் செய்தின் வழியில் வேதனையிலும் இருந்த சந்தோஷ், விட்றா, உங்க அப்பா வேற எங்க அப்பா வேறடா, என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியாது, நீ அவளை என் வீட்டில் கொண்டு போய் விட்டுறியா என்று அவன் சொல்ல, சந்தோஷையே பார்த்து கொண்டு கைதொழுது நின்று கொண்டிருந்தான் ஆகாஷ். அவன் மனதிற்குள் ஓடியது, நண்பேண்டா. நன்றி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் கதைக்களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓரமாக இருக்கிற பெல் பட்டனை ஒரு அமுக்குங்க. மீண்டும் நாளை ஒரு கதையோடு உங்களை இன்று விடைபெறுகிறேன். உங்களின் கதை நாயகன் பிரமோத் சாந்தி. நன்றி, வணக்கம்.